ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி தான் செய்ய போகிறேன். பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு 8 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மேலே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 5 மிளகாய் சேர்க்குறேன். வதக்கி விட்டுட்டு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு 10-20 செகண்ட் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உருவிட்டு அலசி வச்சுருந்த முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். சூடு ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸியை கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதை இந்த சட்னி கூட சேர்த்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடும். இட்லி தோசையோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.